தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களை ஆதரிக்காமல் விமர்சனம் செய்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களின் வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த தேசத்துடைய முகமாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், எங்களுடைய என்றென்றும் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தியாகத்தின் திருவுருவம் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களுக்கும், தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்று வந்திருக்கின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளராக இருந்த தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டின் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்க இருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இடைத்தேர்தலில் கடந்த தேர்தலில் விஜயதரணி பெற்ற வாக்குகளை விட 12,000 வாக்குகள் அதிகமாக பெற்று பெருவாரியான வெற்றி பெற்றிருக்கின்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக இருந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மக்கள் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடு என்பது மகாத்மா காந்தி அவர்களால், ஜவஹர்லால் நேரு அவர்களால், பல தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தேசம். எல்லோருக்குமான தேசமாக, எல்லோருக்குமான நாடாக, எல்லோருக்குமான மண்ணாக இருந்த இந்தியாவை கூறுபட நினைத்த, சீர்குலைக்க நினைத்த பாசிச சக்தி பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு படிப்பினையை இந்திய தேசத்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இது ஒருபோதும் நடக்காது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய தலைவர்கள் எல்லாம், இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் புதுடெல்லியில் கூடி முடிவெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் யாரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அயோத்தியில் ராமர் கோவிலை அவசரமாக கட்டி அது முழுமையாக பூர்த்தி செய்யாமல், முழுமையடையாமல் கும்பாபிஷேகம் செய்து திறந்தார்கள். அதற்கு அங்கே இருக்கின்ற சங்கராச்சாரியர்கள், மடாதிபதி எல்லாம் கடுமையாக எதிர்த்த பொழுதும் இந்த ராமர் கோவில் என்பது மக்களுக்கான, நாட்டுக்கான கோவில் இல்லை, இது மோடியுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்று எச்சரித்தார்கள். அந்த அடிப்படையில் ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியே ஃபைசாபாத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த RSS சித்தாந்தம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை ராமரும் கைவிட்டு விட்டார். தமிழ்நாட்டிற்கு வந்து விவேகானந்தரை நாடினார், விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் இந்த தேசம் முழுவதும் உயர்ந்திருக்கிறது. பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. சில இடங்களில் 36 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 301 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 5000 வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகள், இரட்டை இலக்கம் உள்ள தொகுதிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கான மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள்.
பாஜகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இந்திய மக்கள் பாஜகவையும் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களைப் போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40 நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு இன்னைக்கு நடைபெறும் இல்லை, அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, நான் சந்திப்பேன், போயிட்டு கூட்டத்தில் கலந்துக்குவேன். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி என்பது நிரந்தரம் இல்லை, வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை, மக்கள் தான் முக்கியமானவர்கள், மக்கள் நலனுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறார். மக்கள் நலனுக்காக அவர் எதையும் செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்றால் மக்கள் நலனுக்காக பிஜேபியை அவர் நிராகரிக்க வேண்டும், மோடியை நிராகரிக்க வேண்டும். ராமரே விவேகானந்தரை நிராகரித்த பிறகு சந்திரபாபு நாயுடு இதற்கு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.